ஒரு குழந்தை வளர்ந்து வாழ்க்கையின் ஒரு புதிய கட்டத்தை அடையும் தருணத்தை தமிழர் சமூகம் எப்போதும் ஒரு புனிதமான நிகழ்வாகவே பார்த்து வந்துள்ளது. குறிப்பாக பெண் குழந்தை பருவமடைதல் என்பது உடல் மாற்றம் மட்டுமல்ல, அது குடும்பத்தின் பொறுப்பு, சமூகத்தின் பாதுகாப்பு, வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கான தயாரிப்பு என்ற அர்த்தத்தையும் கொண்டிருந்தது. பழைய தமிழர் மரபில் இந்நிகழ்வு மிக எளிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நடைபெற்றது. வீட்டில் உள்ள பெரியவர்கள், உறவினர்கள், குடும்ப நண்பர்கள் கூடி அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை நெறிகள், பண்பாடு, குடும்ப பொறுப்பு, உடல்நலம், மன உறுதி ஆகியவற்றை பற்றி அறிவுரை வழங்குவார்கள். தமிழ் இலக்கியங்களிலும் பெண்களின் பெருமை, அறிவு, கற்பு, துணிவு ஆகியவை உயர்வாக கூறப்பட்டுள்ளன. சிலப்பதிகாரத்தில் வரும் கண்ணகி ஒரு சாதாரண பெண்ணாக மட்டுமல்லாமல் நீதி கேட்கும் துணிச்சலான பெண்ணாக சித்தரிக்கப்படுகின்றாள். அவளின் வாழ்க்கை தமிழர் சமுதாயத்தில் பெண்ணின் வலிமையையும் மதிப்பையும் எடுத்து காட்டுகின்றது. இதேபோல் திருக்குறளில் வள்ளுவர் குடும்ப வாழ்க்கையின் சிறப்பை கூறும்போது, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மட்கட்பேறு என்று கூறுகின்றார். அதாவது குடும்பத்தின் சிறப்பு என்பது அதன் பண்பும் நல்ல தலைமுறையும் ஆகும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். ஆனால் இன்று காலப்போக்கில் சில இடங்களில் இந்த மரபுகள் தங்களின் உண்மையான நோக்கத்தை இழந்து மிகப்பெரிய விழாக்களாகவும் போட்டி மனப்பான்மையுடனும் மாறி வருகின்றன. நமது முன்னோர்கள் இந்த நிகழ்வை மிகவும் மரியாதையுடனும் எளிமையுடனும் குடும்ப உறவுகளை இணைக்கும் வகையிலும் கொண்டாடினார்கள். வீட்டில் உள்ள மூத்தவர்கள் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். குடும்ப பொறுப்பு, உடல்நலம், பண்பு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை போன்ற விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அந்த காலத்தில் முக்கியமானது விழாவின் அளவு அல்ல, அதன் அர்த்தம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில இடங்களில் இந்த மரபு தனது அடிப்படை நோக்கத்தை இழந்து மிகப்பெரிய ஆடம்பர நிகழ்ச்சியாக மாறி வருவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு சில நேரங்களில் சமூகத்தில் தங்களுடைய வசதியையும் பொருளாதார நிலையையும் காட்டும் ஒரு நிகழ்ச்சியாக மாறிவிடுகின்றது. இன்று சில இந்த விழாக்களில் மிகப்பெரிய மண்டபங்கள் முன் பதிவு செய்யப்படுகின்றன. அலங்காரங்களுக்கு ஆயிரக்கணக்கான, சில நேரங்களில் பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் செலவிடப்படுகின்றன. மேடை அலங்காரம், மலர் அலங்காரம், ஒளியமைப்புகள், புகைப்படம் மற்றும் காணொளி பதிவு ஆகியவற்றுக்காக பெரும் பணம் செலவிடப்படுகின்றது. விருந்தினர்களுக்காக பெரிய விருந்து ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஆடை, நகை, அழகு அலங்காரம் போன்றவற்றிலும் அதிக செலவுகள் செய்யப்படுகின்றன. சில குடும்பங்கள் தங்களின் சக்திக்கு மீறியும் சமூக எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக கடன் வாங்கி கூட இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துகின்றனர். இங்கு நாம் ஒரு கேள்விதான் கேட்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் உண்மையான நோக்கம் என்ன? ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையின் புதிய கட்டத்தை புரிய வைப்பதா, அல்லது சமூகத்தில் நமது வசதியை காட்டுவதா? தமிழர் பண்பாடு எப்போதும் அடக்கம், அளவு, அர்த்தம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. திருவள்ளுவரும் சொல்லுகின்றார், அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றின் அளவின் கண் அல்லது பெரிய துயரில். அதாவது எந்த விடயத்திலும் அளவோடு நடப்பதே சிறந்தது என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகின்றார். அதேபோல் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தனது செல்வத்தை வெளிப்படுத்துவதால் அல்ல, தனது குணத்தாலும் நீதிக்காக போராடிய துணிச்சலாலும் உயர்ந்தவளாக காட்டப்படுகின்றாள். தமிழர் மரபில் ஒரு பெண்ணின் பெருமை அவள் அணியும் நகைகளில் இல்லை, அவளுடைய அறிவிலும் பண்பிலும் தன்னம்பிக்கையிலும் இருக்கின்றது. இன்று வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் தமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார்கள். அது மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனால் அந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது என்பது அதன் வெளிப்புற வடிவத்தை மட்டும் பாதுகாப்பது அல்ல, அதன் உள்ளார்ந்த மதிப்புகளையும் பாதுகாப்பதாகும். ஒரு சிறிய குடும்ப நிகழ்ச்சியாக நடந்தாலும் அந்த பெண்ணுக்கு அன்பான வார்த்தைகள் சொல்லப்பட்டால், வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை வழங்கப்பட்டால், அது ஒரு பெரிய விழாவை விட அதிக அர்த்தம் கொண்டதாகவே இருக்கும். நமது பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியதே, நீ இன்று ஒரு விழாவின் மையப்புள்ளி மட்டுமல்ல, நீ குடும்பத்தின் எதிர்காலம். உன் கல்வி, உன் கனவுகள், உன் நல்ல குணங்கள் தான் உன் உண்மையான அழகே. வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை அன்போடு வரவேற்கும் ஒரு பண்பாட்டு நிகழ்வு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தமிழர் மரபை மதிப்போம், அதன் உண்மையான அர்த்தத்தை காப்போம்.